மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தான். இதை விட கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜிஆர் சாமி வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தயாராக இருங்கள் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது மேற்கு வங்கமும் தமிழகமும் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம், அதாவது அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக இல்லை அங்கங்கே சந்திச்சதா சில செய்திகள் வருது. அதிகாரப்பூர்வமா இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கடந்து போயிடுறாரு. ஆனா இந்த சந்திப்பெல்லாம் பார்க்கும்போது என்டிஏவில் நிறைய பேர் வருவாங்க தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னும் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது இந்தியாவில் இந்துக்களோட வளர்ச்சி 2001 2011 வரைக்கும், அதாவது 16.8% அப்படின்னு சொல்றாரு. அதே முஸ்லிம்களோட வளர்ச்சி 24.6% அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அவர் சொல்றாரு, அதாவது சட்டவிரோதமா வந்ததுனாலதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனாலதான் நிறைய எஸ்ஐஆர் எல்லாம் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல, தமிழகத்துல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டபுள் என்ட்ரி இறந்தவர்கள் இல்லை குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நீக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி. மேற்கு வங்கத்துல பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா துரத்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல நிறைய கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க, பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை அவர்கள் நேத்தே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. டிஜிபி அவர்களும் தலைமை செயலாளர் அவர்களும் 17ஆம் தேதி கண்டிப்பா ஆஜராகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒரு பேட்டியில ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வக்கீல் சொல்றாரு, இதெல்லாம் அவர் கேட்கும்போது கேள்வி கேட்கிறாரு, இதெல்லாம் அரெஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சட்டத்துல இடம் இருக்கு, தீர்ப்பை மதிக்கலைன்னா அந்த அதிகாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயத்த அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதாவது கருணாநிதிக்கு இருக்கிற ராஜதந்திரம் ஸ்டாலினுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அது இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா நிறைய, அதாவது கண்மூடித்தனமா மூர்க்கத்தனமா மத்திய அரசை எதிர்க்கிறது எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு பாருங்க வேணும்னா. ஏன்னா இதேதான் 4 வருஷமா பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல காங்கிரஸ் கலவரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா ஸ்டாலினால ஆட்சிக்கு ஆபத்தான்ற மாதிரி ஒரு விஷயத்த அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருந்து நீங்க பார்த்தது போதும், புதுச்சேரியிலிருந்து பாருங்கன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்தொடர்ல விஜய் அவர்கள் நிறைய விஷயத்த பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு காவல்துறை மேல நிறைய பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. காவல்துறை எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காங்க, தமிழக காவல்துறை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்மளோட பார்வையில் என்னன்னா, காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை. அப்போ இந்த இடத்துல புதுச்சேரி அரசை அவர் பாராட்டுறாரு. ஆனா அது ஆக்சுவலா ஒன்றிய அரசுன்னு அவரு பாராட்டுறாரான்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை. ஏன்னா அங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறாரு, ஒரு பக்கம் பாராட்டுறாரு காவல்துறைய, அந்த அரசை பாராட்டுறாரு. ஆனா இதெல்லாம் கடைசியில ஏதோ ஒரு கூட்டணிக்காகவோ எங்க கிட்ட வாங்க அப்படின்றதுக்காகவான்ற மாதிரி. இன்னொரு விஷயம், விஜய் எது கொடுத்தாலும் பேசிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. அது ஒரு ரேஷன் கார்டையே இல்லைன்ற மாதிரி. ஆனா அதுல ரேஷன் கடை ஓபன் பண்ற வீடியோ எல்லாம் இப்ப வைரலா வந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு கட்சி புதுசா தொடங்கி இருக்கிறாரு. ஆனா எது கொடுத்தாலும் நான் படிச்சிடணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு சுயமா ஒரு யோசிக்கல அதனை? அதாவது என்ன நடக்குது, ஏது நடக்குது, அரசியல்னா என்ன, எது கொடுத்தாலும் நான் படிச்சிடணுமா அப்படின்னு ஒரு தடவை ஒரு யோசிச்சுட்டு பேச வேணாமான்ற மாதிரி தான். ஏன்னா இங்க விஜய் நம்ம தாழ்வா எந்த இதுலயும் நம்ம பேசல. ஏதோ ஒரு தவறான எழுதி கொடுத்து அது படிக்கும்போது விஜயோட அரசியல் மேல ஒரு பாதிப்பு ஏற்படாதான்ற மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ரசிகர்கள் மேல நிறைய ஏற்கனவே ஒரு ஒரு புஷி ஆனந்த் எல்லாம் நிறைய மேடைகள் எல்லாம் சொல்லுவாரு, மரத்துல ஏறாதீங்கடா, அதை பிடிக்காதீங்கடா, இதை பிடிக்காதீங்கடான்னு சொல்லுவாரு. இங்கே கூட ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இவங்கதான் காவல்துறை
தமிழகத்தை விட அவங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா புஷி ஆனந்த் அங்க போயிட்டு மைக்கை வாங்கிட்டு எல்லாரும் உள்ள வாங்கன்றாரு. திடீர்னு அங்க வந்து ஈசா சிங் அப்படின்னு காவல் கண்காணிப்பாளர் வந்து மைக்கை பிடுங்கிட்டு நிறைய, அதாவது எல்லாத்த வர சொல்லும்போது உள்ள வர சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல திட்டுறாங்க, கரூர் மாதிரி நினைச்சிடாதீங்க, கரூர்ல உயிர் பலி கொடுத்தது பத்தாதா, நீங்க உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் இவங்க வந்து காவல்துறை கிட்ட கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் பாஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் உள்ள வர்றாங்க, இவங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே, காவல்துறைக்கு கூட்டத்தை பார்ப்பாங்கன்ற மாதிரி இவங்க ஏன் அங்க இருந்து எல்லாத்தையும் வர சொல்றதும், எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க, அவங்க வருவாங்க. மீறி டோக்கன் இல்லைன்னா, இல்லை கியூஆர் கோடன் இல்லைன்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல புஷி ஆனந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பதறாரு. அவர் ஃபேஸ் பார்க்கணுமே. அப்போ ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அரசியல், அதாவது எல்லா இடத்துல வந்து மற்ற எதிரிங்க வேற இடத்துல இருப்பாங்க, எதிரின்னு சொல்லக்கூடாது. இங்க ரசிகரின் பேர்ல வந்து கூட்டம், அவங்க அவரை வர்ற கூட்டம் வந்து ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த இடத்துல வந்து புஷி ஆனந்துக்கு வந்து உண்மையிலேயே எங்க போனாலும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி, இவர் எதுக்காக ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறாருன்னு தெரியாது, எதுக்காக வர்றாருன்னு தெரியாது. ஒரு வித்தியாசமான, அதாவது புஷி ஆனந்த் வந்து இந்த கூட்டத்தினாலேயே அவர் இந்த பதவி வேணாம், டிவிக்கேவும் வேணான்னு ஓடிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் வந்து தவறாக இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசும்போது மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி தான். இப்போ 1974 வந்து அங்க எம்ஜிஆர் வந்து அங்கிருந்து தொடங்கினாரு. நானும் அதே மாதிரி இதை தொடங்குறேன் போது அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் பாருங்க, அவங்க எப்படி எம்ஜிஆர் மாதிரி நானும் தான் அப்படின்னா, எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மக்களோட ஒன்றிணைந்து இருந்திருக்கிறாரு, கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லணும். இவர் மேல நிறைய வரி கட்டல, அது கட்டல, நிறைய குற்றச்சாட்டுகள் வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனா எம்ஜிஆர் கூட எப்படி இவர் போவாருன்னு தான். இப்போ எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா, எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூட எல்லா மக்களோட மக்களா இருந்திருக்கிறாரு. ஒண்ணு வேணாம், இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நிறைய வந்து போர் அடிச்சிருவாங்கன்னு தான். இன்னும் கூட அவர் தவறா பேசு, ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அது சரியா அணுகவில்லை அப்படின்னா 2026 தேர்தலில், ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து உண்மையிலேயே பெரிய சவாலா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கலாம், அண்ணாமலை அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் பாடுபடுத்துறாங்கன்னு, சீமான் அவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அதே அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வருவாரான்னு பார்த்தோன்னா வர மாட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து களத்தில் நின்றுட்டு இருந்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். களத்தில் இல்லைங்கும் போது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. அப்போ ஏதோ ஒரு சமயத்தில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பத்திரிகையாளர் வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்னு நம்ம கவனிக்கணும். அதுவும் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு டிவியில் பார்க்கலாம். இன்னைக்கு புஷி ஆனந்த் மைக்கு பிடுங்கினதும், அந்த கண்காணிப்பாளர் புஷி ஆனந்த் திட்டினது வச்சு எந்த அளவுக்கு வைரலாக வீடியோ பரப்பிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு சவாலாக தான் இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இதே தொடர்ந்தால் ரசிகர்களே அவரை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு தான் நம்மளோட பார்வை.